ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான சத்து மாவு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, சத்து மாவு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டான சத்து மாவு குக்கீஸை எப்படி சுலபமாக நம்ம வீட்லேயே செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சத்து மாவு குக்கி செய்கிறதுக்காக 200 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கோம். பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளெண்டர் எடுத்துகிட்டு இந்த பட்டரை ஃபஸ்ட்டு இது போல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு நல்லா பட்டரை பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஒயிட் சுகர் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதாவது வெல்லம் தான் சேர்க்க போகிறோம், அதாவது நாட்டு சர்க்கரை. பட்டரும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த குக்கீஸ் சாஃப்டாக நல்லா குக் ஆகி வரும். அப்போ தான் இந்த குக்கீஸ் கரெக்டான பக்குவத்தில் வெந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பட்டரை ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தால் தான் குக்கீஸ் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ பட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 3 கப் அளவு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பேச்சுலாவில் வச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நட்ஸை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பிஸ்தா, பாதாம், முந்திரி இது 3மே சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கீஸ் செய்கிறதுக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருந்தாவே போதும். எல்லா குக்கீஸும் ஒரே அளவில் வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி மாவை நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா குக்கீஸும் ஒரே அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். அது உருண்டியாக உருட்டினதுக்கப்புறம் தட்டையாக வச்சுட்டு நம்மளுக்கு டிசைன் ஏதாவது இது மேலே வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். குக்கீஸ் கட்டர் இந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஷேப் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கையில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் மேலே பட்டர் ஷீட்டை விரித்து விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு குக்கீஸ் மாவையும் இது மாதிரி தட்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த குக்கீஸை ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும். நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.